ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட இனிமையான காலை வணக்கம். உணவுகளே நலமா இருக்கீங்களா? கணேசன் நம்ம வீடு முழுக்க சந்தோஷத்தையும் தீத துணிச்சலையும் ஒரு முழுமையான உத்வேகத்தையும் தந்திருக்கார. பார்த்துட்டு இருக்க இந்த பச்சை செயல்னு இருக்கிற இயற்கையோட அழக பாரு. இதுக்குள்ள இனிமையான உணர்வு இருக்கு இல்லையா? எஸ், நம்ம எல்லாரோட வீட்டில் இருக்க அழகான கலர்ஃபுல்லான கணபதியோட ப்ரெசன்ஸை பாருங்கள். வீடு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அதே மாதிரி தான் உயிரற்றது உயிருள்ளது எல்லாவற்றுக்குள்ளே நீக்கமர அடைஞ்சிருக்கிற ஒரு சக்தியை தான் நம்ம கணபதின்ற நேமால் செலிப்ரேட் பண்ணுறோம். அப்படி உங்களுக்கு ஒரு நேம் இருக்குது, எனக்கு ஒரு நேம் இருக்குது, நமக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்ம் அண்ட் நேமை லைஃப் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணுன்னா ரியலி உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே ஆகணும். அந்த சக்தினா என்ன, அது எவ்வளோ இருக்குது, எப்படி இருக்குது, அதை முழுசாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணணும், இது எல்லாத்தையும் தான் ரொம்ப அழகாக அவ்வை பாட்டி விநாயகராகளில் பதிய வைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல் பதிவில் கணேஷோட கலர்ஃபுல்னஸ், பியூட்டி அண்ட் க்ளோரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. சீத கலம்ப செந்தாமரைப்பும் பாத சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானம் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்து அழகு எரிப்ப பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேழ முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனையும் நான்ற வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச் சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட முப்புரினுள் திகழொலி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமை ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே. இந்த உணர்வான அழகு ரூபத்தை இந்த புருவ மத்தின்ற மனதோட 4வது நிலை துரியம்னு சொல்லப்படுகிறது. அந்த விழிப்பு நிலையில் மனதை ஒருமுகப்படுத்தினா அந்த அழகு ரூபத்தோட ஆனந்த உணர்வுகள், கருணை உணர்வுகள், மகிழ்ச்சி உணர்வுகள் எல்லாம் நம்ம மனதுக்குள்ள முழுமையாக மழை மாறி பொழிய துவங்கும். இதோடு நிற்கல அவ்வை. அடுத்த பதியத்தில் என்ன சொல்கிறான்னா, மனதின் ஆழத்திலிருந்து எப்படி கூர்மையான புத்தியை வெளிப்படுத்துறது. நினைவுத்திறன் வேற, அறிவுத்திறன் வேற. நினைவு வெளியே இருக்கிறதெல்லாம் பார்த்து படித்து மெமரைஸ் பண்ணுறது, வெளியே இருக்கிறதெல்லாம் பார்த்ததுனால உள்ளிருந்து பொங்குகிற இன்டெலிஜென்ஸ், அது அறிவுத்திறன். அந்த புத்தி எப்படி இருக்குன்னு ரொம்ப அழகாக அவ்வை சொல்லுகிறாள். அடுத்த நிலையில் ஆழ்ந்து கேளுங்க. முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதல் அழுந்தெழுத்தையும் தெளிவாய் என் உளந்தனில் புகுந்து குருவடி வாகி குவளையன் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடா யுதத்தால் கொடுவினை கலைந்தே. புத்தின்றது என்னன்னா, அறிவாகிய தெய்வத்தை அகத்துக்குள் அசை போட்டு அது மூலமாக பொங்குகிற இண்டிபெண்ட் இன்டெலிஜென்ஸ், தனித்துவமான சக்தி, இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ஸ், நாட் மெமரைஸ்டு, நாட் பிரெயின் வாஷ், நாட் மைண்ட் வாஷ், திஸ் இஸ் ஹார்ட் வாஷ். அப்போது புத்தி கூர்மையை முழுமைப்படுத்த அடுத்த நிலையில் அவை சொல்லுகிற வார்த்தைகளை ஆழ்ந்து அசை போட்டு பாருங்கள். அதோடு நின்று விடவில்லை. இந்த புத்தி கூர்மை மேலோங்க மேலோங்க நம்முடைய 5 சென்சஸும் மனசும் ஹோல் பாடியும் என்ன மாதிரியான எக்ஸ்ட்ரஸிக்குள்ளே போகுன்றதையும் ரொம்ப தத்துவார்த்தமாக யோக அறிவியலை பதிய வைக்கிறாள். அதுக்கான வாசகங்களை ஆழ்ந்து கேட்டு பாருங்கள். வாடா வகைதான் மகிழ்ந்தன கருள் கோடா விதத்தால் கொடுவினை கலைந்தே உபட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலம் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணை இனிதன கருள் கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இன்புறு கருணை இனிதன கருள். எப்படி? கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து
இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலன் கதவை அடைப்பதும் காட்டி விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து. எப்படி? 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலன் கதவை அடைப்பதும் காட்டி ஆறாதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே. ஒவ்வொரு மனித மனமும் அசை போட வேண்டியது இந்த புத்திக்கு அடித்தளம் நமக்குள்ளே இருக்கிற இன்டெலிஜென்ஸ், நமக்குள்ளேருந்து வரக்கூடிய இன்னர் கைடன்ஸ், நமக்குள்ளேருந்து பொங்குகிற அந்த ஆனந்த உணர்வுன்னு கொஞ்ச நேரம் இந்த முதுகுத்தூணில் பொருந்தி இருக்கிற 6 ஆதாரங்களையும் கவனித்து ஆனந்த கணேசனோட கிரேஸ் அண்ட் கம்பேஷனை அசை போடுறது மூலமாக, கான்டம்ப்ளேட் பண்ணுறது மூலமாக ஸோ மோர் இன்டெலிஜென்ஸ் அவேக்கன் ஆகிறத அவை ரொம்ப தெளிவாக பதிவு வைக்கிறார். இப்படி நம்முடைய புத்தி கூர்மையில் உங்க செய்வது மட்டும் இல்லாமல் அகங்காரம்னு சொல்லப்படுகிற நான், இந்த என் படிப்பு, என் சொந்தம், என் ஊர், என் உலகம் அப்படின்னு சொல்லப்படுகிற நான் எனது அப்படின்ற இக்னரன்ஸை உடைக்கிறதுக்கு எல்லாம் அவனோட அனுகிரகன்ற உண்மையை தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறாள். அடுத்த லைனில் இடகலை பிங்களை எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பில் நாவில் உணர்த்தி குண்டலினி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. நல்லா யோசிச்சு பாருங்க. உள்ள இருக்கிற ஆன்ம பலம்னு சொல்லப்படுகிற உடல் பலம் இல்லை, மனபலம் இல்லை, மனிதனுக்குள்ள புதஞ்சிருக்கிற பொக்கிஷம்னு சொல்லப்படுகிற வில் பவர், இண்டிபெண்ட் இன்டெலிஜென்ஸ், கடவுள் தன்மை, அளவில்லாத அறிவு, எல்லையில்லாத பேரானந்தம், த நியூ எவர் பிளிஸ் அவேக்கன் பண்ண அவை சொல்லக்கூடிய யோக மார்க்கத்தை ஆழ்ந்து கேளுங்க. மூக்கு வழியாக போகிற காற்றை உள்வாங்கி அடிவயிறு முட்டை நிறுத்தி மூல ஆதாரம்னு சொல்லப்படுகிற எல்லாரோட பாட்டம் ஆஃப் த ஸ்பைனில் கவனத்தை பொருத்தி 5 சென்சஸ் மைண்ட் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி இன்டென்ஸாக இன்வோக்கிங் மகா கணபதி ஓம் என்ற மந்திரத்தை சொல்கிறது மூலமாக அந்த ஆத்ம பலம்னு சொல்லப்படுகிற காட் பார்ட்டிக்கிள் அவேக்கன் ஆகிறத ரொம்ப தெளிவாக சொல்லுவார். எப்போ இந்த காட் பார்ட்டிக்கிள் அவேக்கன் ஆகுதோ அப்போ தான் இந்த மைண்ட் அண்ட் சென்சஸ் அண்ட் பிரெயின் அண்ட் ஆல் அவுட்டர் வேர்ல்டு மாயா கம்ப்ளீட்டாக ஷடவுன் ஆகும். அப்போ தான் யூ ஆர் த சைல்டு ஃபார் எவர். நோ 50, மினிமம் 350, மேக்ஸிமம் 1000. 3000 எல்லாம் நம்ம அருளாளர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. திருமூலர் சொல்கிறார், எண்ணிலி கூடி இருந்தேன் இக்காயத்தில். கொஞ்சம் பாரு, மனிதனோட பர்பஸ் இந்த இக்னரன்ஸ்னு சொல்லப்படுகிற செல்ஃப் இக்னரன்ஸ், நமக்குள்ளே இருக்கிற அந்த இண்டிபெண்டன்ஸ் இஸ் நாட் எண்ட், இஸ் நாட் ஸ்டார்ட், இஸ் நாட் பவுண்ட்ரி, இஸ் நாட் லிமிட்டட், இஸ் என்லெஸ். அப்படிப்பட்ட ஒரு ஆனந்த உணர்வை தட்டி எழுப்புகிற மார்க்கம் தான் நாம் செய்யக்கூடிய யோக மார்க்கம், பக்தி மார்க்கம் அண்ட் எவ்ரிடே உடம்பை வளைக்கிற யோகிக் லைஃப் ஸ்டைல். அதோடு நின்னல இந்த உணர்வை என்ஜாய் பண்ணுற உங்கள் மூளை, உங்கள் முகம், உங்கள் சென்சஸ் இந்த வேர்ல்டுக்கே அதை எப்படி ஷேர் பண்ணும், ஸ்ப்ரெட் பண்ணுன்றத ரொம்ப அழகாக சொல்கிற சித்தம். உங்கள் இருதயத்தில் பொங்குகிற இந்த இனிமையான உணர்வு வேர்ல்டுக்கு எப்படி போய் சேரும்? அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் 8 நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலமும் சதுர்முக சூற்றும் இன்முகமாக இனிதென கருளை புரியட்ட காயம். எனக்கு இந்த உடம்பை பற்றி ஒன்றும் தெரியல, ஆனால் உன் உணர்வில் மூழ்க இந்த உடம்போட உணர்வான அமுதம் என்னன்னு எனக்கு புரியுது. புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்து நீள் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதென கருளை என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து. உங்கள் சிந்தைக்குள்ளிருந்து பொங்குகிற இனிமையான அந்த அன்பு தான் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும்,
உங்கள் உடலை தெய்வீக உணர்வில் கொண்டு வரும். உங்கள் வாழ்வை குழந்தைத்தனமான புன்னகையில் தள்ளிவிடும். வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருள் வெளி என்ற இரண்டுக்கும் என்ற அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தி என் செவியில். இந்த உணர்வான சத்தியம் உங்களுக்குள்ள விழிப்படையும் போது மட்டும்தான் உங்கள் வயது, உங்கள் ஆண் பெண், உங்கள் பதவி, உங்களோட பரபரப்பு, உங்களோட கமிட்மெண்ட், உங்களோட கோல், உங்களோட டிசையர், நீங்கள் சந்திச்சிட்ருக்கிற பல்வேறு சவால்கள், இன்று நாம் எல்லாரும் அனுபவிச்சிட்ருக்க பல்வேறு வலிகள், பல்வேறு பொருளாதார நெருக்கடிகள், எதையுமே உங்கள் மனதை, உங்கள் இதயத்தை வருத்தாமல் பார்த்துக்கலாம். உள் உணர்வு ஆனந்தமாக இருக்கும்போது உடல் சார்ந்து மனம் சார்ந்து இந்த உறவுகள் சார்ந்த எல்லா செயல்பாடுகளும் கண்டிப்பாக ஆனந்தமாக இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய எந்தன் சிந்தை தெளிவித்து எல்லையில்லா ஆனந்தம் அளித்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்லெஸ் த நியூ எவர் பிளிஸ், அதான் மகா கணபதி. எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்து அருள் வழி காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்ச கருத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைகழல் சரணே. வித்தக விநாயக விரைகழல் சரணே. இந்த ஆனந்த உணர்வில் மனசு, புலன்கள், உடல், உறவு, உலகம் எல்லாம் அப்படி ஆழ்ந்து மூழ்கும்போது கிடைக்கிற ஒரு ஆனந்த உணர்வு இருக்குது பாருங்கள். அதுதான் ஆன்ம பலம். மனிதன் அனுபவிக்க வேண்டிய இந்த ஆன்ம பலத்தை தடையாக வச்சிருக்கிறது உடல் சார்ந்த வியாதி, உடல் சார்ந்த பல்வேறு டிசையர், அட்டாச்மெண்ட்ஸ், மனம் சார்ந்த பல்வேறு உணர்ச்சி கொந்தளிப்புகள், மனம் சார்ந்த பல்வேறு ஆசைகள், குழப்பங்கள், இது எல்லாத்தையும் உடைக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் செல்ஃப் ஹீலிங்னு சொல்லப்படுகிற உங்களுக்குள்ளே இருக்கிற இண்டிவிஜுவல் பவர் இஸ் நாட் லிமிட்டட். ஜஸ்ட் கான்டம்ப்ளேட் த ட்ரூத். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பூஸ்டப் அப்படின்னு சொல்லப்படுகிற நோய் எதிர்ப்பு சக்தி அளவில்லாததுன்னு திரும்ப திரும்ப தேர்டையை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபார்மில் அந்த எனர்ஜியை கணபதியா, முருகனா, சிவனா, கிருஷ்ணனா, அல்லாவா, ஏன் அளவில்லாத அந்த பிரம்மாண்டமான வானமா, அழகான நிலாவா, சூரியனா, உங்களுக்கு பிடிச்ச ஃபார்மில் உயர்ந்த உணர்வில் விஷுவலைஸ் பண்ணுங்கள், வெர்பலைஸ் பண்ணுங்கள், மோர் அண்ட் மோர் அந்த வைப்ரேஷனை லிசன் பண்ணுங்கள். உங்கள் முகம் ஃபுல்லாக அந்த என்ஜாய் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுதை பார்க்க முடியும். பிகாஸ் இஸ் ரிசைட்ஸ் இன் யூ. தட் இஸ் த ட்ரூத். ட்ரூத் இஸ் அ ட்ரூத் இஸ் அ ட்ரூத். தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைகழல் சரணே. வித்தக விநாயக விரைகழல் சரணே. கணபதியை கைத்தொழுவோம். Invoking Maga Ganapati in all of our spine, mind and brain. Enjoy with our life. Be blissful. ஆனந்தமாக இருக்கலாம். சுவாமி நம்ம கூடவே இருக்காங்க.